வேலூரில் பாமக சார்பில் நடைபெற்று வரும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த கருத்தரங்கினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் துவக்கி வைத்து உரையாற்றி வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், பொருளாதார நிலையில் இருக்கின்றார்கள், கல்வி நிலையில் இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் குடிசையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 13 விழுக்காடு குடிசையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறது? அங்கே வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், யாதவர்கள் இருக்கின்றார்கள், முதலியார் இருக்கின்றார்கள், கொள்ளமார் இருக்கின்றார்கள், ரெட்டியார் இருக்கின்றார்கள், அதிக அளவில் இருக்கின்ற சமுதாயங்கள் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும்? எப்படி நீங்க தீர்வு கொண்டு வருவீர்கள், அணுகுவீர்கள்? நான் முதல்ல சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ கிடையாது. எல்லா சாதிகளுடைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பிராமணர் சாதி அவங்க முன்னேறிய சமுதாயம் என்று கருதுகிறோம், அவர்களையும் கணக்கெடுப்பு நடத்துங்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தெரிய வேண்டும். அதுதானே சயின்டிபிக் அப்ரோச் டு அ ப்ராப்ளம் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்றது. இவ்வளவு பேர் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா இப்போ பேசினாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதில் பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 3 பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் 3 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது. அது ஆதி திராவிட சமுதாயம், தேவேந்திர குல வேளாண் சமுதாயம், அருந்ததிய சமுதாயம் இருக்கின்றார்கள். அதில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அருந்ததிய சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். குரல் கொடுப்பது மட்டுமல்ல, போராட்டங்கள் நடத்தி அன்றைய கலைஞர் அவர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி அறிவிக்க வைத்தவர். ஆனால் அது 3 விழுக்காடு போதுமானது கிடையாது. அவர்களுடைய உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதை கொடுக்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது சாதாரண போராட்டம் நடத்தல, எத்தனையோ முறை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பிறகு ஒரு கூட்டம் நடந்தது திருச்சியில. அதில் கலைஞர் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வட மாநிலத்தில் வட மாவட்டங்களில் வட மாவட்டம் ஸ்தம்பித்து போய்விடும் என்று சொன்ன பிறகு உடனடியாக ஜி.கே. மணியிடம் கலைஞர் அவர்கள், அந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் போன்ல பேசி, மணி ஐயா போராட்டம் எல்லாம் வேண்டாம், நான் கொடுத்துறேன். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வைத்தவர் ஐயா அவர்கள். காரணம் இது ஏதோ வன்னிய சமுதாயத்தை மட்டுமல்ல, எல்லா சமுதாயம் முன்னேற வேண்டும், எல்லா மதமும் சிறுபான்மை மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் தான். இன்று அதே இஸ்லாமிய சமுதாயமோ அல்ல கிறிஸ்தவ சமுதாயமோ சிறுபான்மை சமுதாயமோ அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்தில் மதத்தில் உள்ளவர்கள் கிட்ட 7 பிரிவுகள், ஷியா, சுன்னி, லப்பை, போரா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், எப்படி பண்ணணும், எல்லாமே இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் நமக்கு. மற்ற மாநிலங்களே எடுத்துட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் தயங்குறீங்க? என்ன தயக்கம்? இது இன்றைய காலகட்டத்தின் அவசியமானது. சமூக நீதினு நீங்க பேசுறீங்களே, தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா கடந்த கால வரலாறு, இந்தியாவிலே முதல் இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. எத்தனையோ வரலாறு இருக்கு, கடந்த கால வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம். புதிய நீதி கட்சி அப்ப அந்த காலத்துல முதல் இடஒதுக்கீடு வழங்கியது 1920-21 வழங்கியது. பிறகு 27 சுப்பராயன் அவர்கள் தலைமையில மீண்டும் அதை சட்டப்பூர்வமாக வழங்கியது.
இந்திய அளவிலே 1935 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இந்திய அளவிலே வழங்கிய இடஒதுக்கீடு கிடைத்தது. அதுக்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் அதை ரத்து செய்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் போன்று பல போராட்டங்கள் நடத்தி பிறகு அது வரலாறு. இதை உறுதி செய்ய வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நமக்கு இன்னைக்கு அவசியமானது கணக்கு அவசியமானது. இப்ப எந்த அடிப்படையில நீங்க மகளிர் ஊக்கத்தொகையும் கொடுக்குறீங்க, உதவித்தொகையும் கொடுக்குறீங்க, இப்போ 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிர் கொடுக்கு, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, கணக்கெடுப்பு நடத்தினா கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை நீங்க நீக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் நீக்கினீங்க? ஏதோ ஒரு கணக்கெடுப்பு நடத்துனீங்கல்ல, எல்லாத்துக்கும் நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா அடிப்படை இங்க இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.